ஸோ இந்த வீடியோவிலேருந்து நம்ம நெட்வொர்க் தியரம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தெவெனின்ஸ் தியரம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிர்ச்சாஃப் லாவாக இருக்கலாம், தென் மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ், நெட்வொர்க் தியரம், இது எல்லாமே நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா ஒரு சர்க்கியூட்டை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணி நம்ம அதை என்ன பண்ணுறோன்னா அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கரண்ட் இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்ம மெஷர் பண்ண முடியும். தெவெனின் தியரம் பர்டிகுலராக நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு சர்க்கியூட் நம்ம பார்க்கும்போது அதில் வேரியபிள் லோடு இருக்குது. ஸோ வேரியபிள் லோடு அப்படிங்கிறது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு ரெசிஸ்டிவ் லோடாக இருக்கலாம், ஒரு மோட்டாராக இருக்கலாம், ஒரு சென்சாராக இருக்கலாம், any device which is connected to the output terminal of the device. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் லோடு இருக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தடையும் அந்த லோடு நம்மளுக்கு என்ன ஆகும், இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஸோ அப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது என்டையர் சர்க்கியூட்டையும் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடையும் லோட் வேரியாக அந்த ரிமைனிங் இருக்கு இல்லையா சர்க்கியூட்டோட, அந்த ரிமைனிங் ஃபிக்ஸட் பார்ட்டை ஒவ்வொரு தடவையும் நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா தெவெனின்ஸ் தியரம் பார்க்குறோம். ஸோ இதில் ஜென்ரலாக என்ன பண்ணுவோன்னா, அந்த ஃபிக்ஸட் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணி 1 தெவெனின் வோல்டேஜ் 1 தெவெனின் ரெசிஸ்டன்ஸை நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் லோடை மட்டும் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த வேரியபிள் லோடில் கரண்ட் எவ்வளோ இருக்குது, வோல்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ தெவெனின்ஸ் தியரம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும், ஒரு சர்க்கியூட்டில் ஒரு வேரியபிள் லோடு இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் லோடு அந்த ஃபிக்ஸட் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், தெவெனின்ஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த நெட்வொர்க்கை சிம்ப்ளிஃபை பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு லோட் கரண்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் தெவெனின்ஸ் தியரம். இதில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெவெனின்ஸ் தியரம் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் லீனியர் அண்ட் பைடைரெக்ஷனல் நெட்வொர்க். லீனியர் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அந்த சர்க்கியூட்டில் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டராக இருக்கலாம், இண்டக்டராக இருக்கலாம், கெப்பாசிட்டராக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெசிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஓம்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரியோட ஒரு பேஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஓம்ஸ் லா தான். பட் ஓம்ஸ் லாவில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அது கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கும்போது மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும். ஒரு லார்ஜ் அப்ளிகேஷன் நம்ம பார்க்கும்போது ஓம்ஸ் லா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஓம்ஸ் லா அப்படின்னாலே என்னென்னா நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ரெசிஸ்டிவ் எலமெண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இண்டக்டர் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம கரண்ட் அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ளக்ஸ். ஸோ இண்டக்டர்லேயும் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும், அதுவும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். தென் கெப்பாசிட்டர் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், 2 பிளேட் இருக்கும். அந்த 2 பிளேட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணுவோம். ஸோ பொட்டென்ஷியல் அப்ளை பண்ணும்போது ஒரு பிளேட்டில் பாசிட்டிவ் சார்ஜஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், இன்னொரு பிளேட்டில் நெகட்டிவ் சார்ஜஸை ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா சார்ஜ். ஸோ எவ்வளோ நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோமோ அந்த லெவலில் தான் நம்மளுக்கு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுலேயே நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லீனியர் நெட்வொர்க்கு நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது எல்லாமே லீனியர் எலமெண்ட் தான். ஓகே, ஸோ வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்கு நடுவில் ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணும். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் ஹோமோஜெனிட்டி, அடிட்டிவிட்டின்னு 2 பிரின்சிபல் இருக்குது. இந்த 2 பிரின்சிபலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற நெட்வொர்க்கை தான் நம்ம லீனியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைடைரெக்ஷனல் எலமெண்ட். ஸோ பைடைரெக்ஷனல் எலமெண்ட் நம்ம பார்க்கும்போது
ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ இந்த 3 டிவைஸுமே வந்து நம்மளுக்கு பைடைரெக்ஷனல் எலமெண்ட்டு தான். ஸோ கரண்ட்டை வந்து நீங்கள் அந்த பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணுறோம். இந்த டைரெக்ஷன்லையும் கரண்ட் இருக்கலாம். ரெசிஸ்டரில் 2 டெர்மினல் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த டைரெக்ஷனில் நம்ம கரண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ இதே நம்ம டயோட், டிரான்சிஸ்டர்னு போகும்போது அதுக்கு வந்து லீனியர் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அது ஒரு நான் லீனியர் டிவைஸ். அதே மாதிரி டயோடு வந்து ஒரு யூனிடைரெக்ஷனல் டிவைஸ். ஓகே, ஸோ தெவெனின்ஸ் தியரம் வந்து எதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும்னா லீனியர் அண்ட் பைடைரெக்ஷனல் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் அப்ளிகபிளாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த நம்ம சர்க்யூட்டில் என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு வேரியபிள் லோடு இருக்கும். தென் ரிமைனிங் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபிக்ஸட் பார்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபிக்ஸட் பார்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம், லீனியர் பைடைரெக்ஷனல் நெட்வொர்க்காக இருக்கணும். ஸோ இந்த லீனியர் அண்ட் பைடைரெக்ஷனல் நெட்வொர்க்கை நம்ம என்ன பண்ணுறோம், சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். சிம்ப்ளிஃபை பண்ணி 1 தெவெனின் வோல்டேஜ் அண்ட் 1 தெவெனின் ரெசிஸ்டன்ஸாக கொண்டு வரோன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃபிக்ஸட் நெட்வொர்க் வந்து எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து 1 தெவெனின் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது இன் சீரீஸ் வித் த தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தெவெனின். ஓகே, ஸோ இந்த மாதிரி சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கும். ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும், ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், ரெண்டுமே வந்து சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிக்ஸட் பார்ட் வந்து எப்போவுமே இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் நம்ம கொண்டு வரணும். ஓகே, தென் இது வந்து என்னது, வேரியபிள் லோட். ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு வருவோம்னா, இனிஷியலாக இந்த லோடை வந்து ரிமூவ் பண்ணுறோன்னா என்ன மீனிங், ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் சர்க்யூட்டாக இதை கொண்டு வந்துட்டு இதை வந்து நம்ம 1 வோல்டேஜ் சோர்ஸாகவும் 1 ரெசிஸ்டராகவும் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரிமூவ் பண்ண வேரியபிள் லோடை கனெக்ட் பண்ணி லோட் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இது மட்டும்தான் ப்ரொசீஜர். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வி தெவெனின் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, இட் இஸ் அ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அட் தி டெர்மினல். ஓகே, ஸோ அப்போ வி தெவெனின் ஒரு சர்க்யூட்டில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், லோடை வந்து நம்ம ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் என்ன மெத்தட்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கிர்ச்சாஃப் லா பார்த்துருப்போம், தென் மெஷ் அனாலிசிஸ் பார்த்துருப்போம், நோடல் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த சர்க்யூட் பார்க்கும்போதே தெரியும் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணினாலும் நீங்கள் வந்து இந்த வி தெவெனின் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். லோடை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வி தெவெனின் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆர் தெவெனின் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆர் தெவெனின் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் ஆர் டர்ன் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் டர்ன் ஆஃப் அப்படின்னா என்னென்னா, அந்த சர்க்யூட்டில் வந்து உங்களுக்கு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். இன்கேஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஷார்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் தான். கரண்ட் சோர்ஸ் இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணிடணும். வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் பண்ணிடணும். இது வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்க்கு மட்டும்தான் தெவெனின்ஸ் தியரம் வந்து அப்ளிகபிளா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிடையாது. டிபெண்டன்ட் சோர்ஸ்க்கும் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி ஒரு செப்பரேட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ தெவெனின்ஸ் தியரம் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ்லேயும் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் தான். ஸோ டிபெண்டன்ட் சோர்ஸில் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி நம்ம அதை வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு நெட்வொர்க் இருக்கும், அதில் வந்து வேரியபிள் லோடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வி தெவெனின் கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர் தெவெனின் கால்குலேட் பண்ணணும். ஆர் தெவெனின் கால்குலேட் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸ் வந்து டர்ன் ஆஃப் கண்டிஷனில் இருக்கணும். டர்ன் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது என்னது, இப்போ வந்து நம்மளுக்கு கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணணும், வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஷார்ட் பண்ணணும். நம்ம டைரெக்டாக நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த கரண்ட் flowing through the load resistance when it is equal to 6 ohm. ஓகே, ஸோ இங்கே வந்து கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க, லோட் கரண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஓமாக இருக்கும்போது அதில் வந்து லோட் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சர்க்யூட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இனிஷியலாக ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இருக்குது, தட் இஸ் 32 வோல்டேஜ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெசிஸ்டர் இருக்குது 4 ஓம், இங்கே 12 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது,
இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது 2 ஆம்பியர், இங்கே ஒரு 1 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாலே அது வந்து என்னென்னா வேரியபிள் ரெசிஸ்டிவ் லோட். ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆரோ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய வேரியபிள் லோட். ஓகே, சில சர்க்கியூட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் கொஷின்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க லோட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வேரியபிள் லோடாக எதை எடுத்துக்கணும், எதை கொடுத்துருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த சிம்பிள் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் இது பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்து அதில் வந்து கரண்ட் கேட்டாலே நீங்கள் டைரெக்டாக வந்து இதில் வந்து தெவெனின்ஸ் மெத்தட் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வி தெவெனின் வந்து கேல்குலேட் பண்ணணும். வி தெவெனின் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன மெயினாக நம்ம பார்த்தோம், கொடுத்துருக்கக்கூடிய லோட் ரெசிஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு நெட்வொர்க் வரும். ஸோ எங்கே நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம வி தெவெனின் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 டெர்மினலுக்கு நம்ம என்ன பண்ணணும், நடுவில் உள்ள தெவெனின் வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு 32 வோல்டேஜ் இருக்குது. திஸ் இஸ் நெகட்டிவ் டெர்மினல், திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ கரண்ட்டோட டைரெக்ஷன் நம்மளுக்கு எப்போயுமே எப்படி இருக்கும், நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகும். திஸ் இஸ் கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ அப்போ டைரெக்ஷன் இந்த மாதிரி வரும், இங்கே ஸ்ப்ளிட் ஆகும், இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க சர்க்கியூட்டில் உள்ள கரண்ட் டைரெக்ஷன், திஸ் இஸ் 2 ஆம்பியர். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இந்த மாதிரி டைரெக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்து இங்கே வந்து வி தெவெனின் கேல்குலேட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் என்ன மெத்தட்னாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் மெஷ் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம், நோடல் அனாலிசிஸ் அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் சர்க்கியூட் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் அப்படி இல்லைன்னா லூப் வந்து அதிகமாக இருக்குன்னா நம்ம மெஷ் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நோட் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நோடல் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை இதுக்கு நம்ம வந்து கேசிஎல் மட்டும் சிம்பிளாக அப்ளை பண்ணாலே இது முடிஞ்சிடும். ஸோ அந்த சர்க்கியூட் பார்த்தாலே நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி நம்ம அது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ஒரு சர்க்கியூட் பார்க்கும்போதே தெரியும் இதில் வந்து மெஷ் அனாலிசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணால் சால்வ் பண்ண முடியும். ஸோ எந்த மெத்தட் வச்சுனாலும் நம்ம வந்து வி தெவெனின் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்னா நோடல் அனாலிசிஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நோடல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது என்னாகும், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ பிரின்சிபல் நோட் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ கனெக்ஷன் பாயிண்ட் பிட்வீன் 3 or more எலமெண்ட் ஆர் சோர்ஸஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, இதில் வந்து ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அது வந்து சிம்பிள் நோட். சிம்பிள் நோடை வச்சு நம்ம நோடல் அனாலிசிஸில் எடுத்துக்க மாட்டோம், ஒன்லி பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது, நீங்கள் இங்கேருந்து வருதுன்னு நினைக்கலாம், பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷனில் இருக்கும்போது இந்த பிரான்ச்சு நம்மளுக்கு கரண்ட் எப்படி இருக்கும், 0. ஓப்பன் சர்க்கியூட்டில் எப்போவுமே வந்து கரண்ட் வந்து 0, வோல்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே மறக்கக்கூடாது. இதே நம்ம ஷார்ட் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும், கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஓப்பன் சர்க்கியூட்டில் இங்கே கரண்ட் 0னா இந்த பிரான்ச்சில் நம்மளுக்கு 2 ஆம்பியர் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்லேருந்து நம்மளுக்கு இங்கேயும் போச்சுன்னா இங்கே ஆல்ரெடி 0 தான் இருக்குது. அப்போ இந்த பிரான்ச்சில் அந்த என்டையர் 2 ஆம்பியர் கரண்ட்டு தான் போகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 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 நோட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. ஸோ 3 எலமெண்ட் ஆர் சோர்ஸஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருந்தாலே இதை நம்ம பிரின்சிபல் நோடாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ பிரின்சிபல் நோடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேசிஎல் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், என்டரிங் கரண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட். ஸோ இங்கே என்டரிங் கரண்ட் வந்து என்னது, இதை நான் I1 I2 I3ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் I4. ஓகே, ஸோ இது வந்து 0. ஸோ அப்போ இங்கே என்டரிங் கரண்ட்டுங்கிறது என்னது, தட் இஸ் I1. ஸோ I1 விச் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் வந்து என்னது, I2 ப்ளஸ் I3. ஸோ I1 which is equal to I2 plus I3. Okay, so I is equal to என்னது, V by R.
ஸோ V by Rனா நம்மளுக்கு இந்த I1 கரண்ட்டு இங்கே உள்ள கரண்ட், இந்த பிரான்ச்சில் உள்ள கரண்ட்டு தான் வந்து என்னது I1. இந்த பிரான்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகி இது ஃபுல்லாகவே I1 தான். இது வந்து I2. ஓகே, ஸோ இது வந்து I3, இது வந்து I4. இது க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது I4. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுதான் நம்ம I1 நம்ம கேல்குலேட் பண்ணோம். டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே உள்ள வோல்டேஜும் பார்க்கணும், இங்கே உள்ள வோல்டேஜும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ என்ன வரும், 32 வோல்டேஜ் மைனஸ் V டிவைடட் பை ரெசிஸ்டர் வேல்யூ என்னது 4. I is equal to V by R ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன், which is equal to லீவிங் கரண்ட். I2 அப்படிங்கிறது என்னது, இது வந்து என்னது ஷார்ட் சர்க்கியூட் பாத். ஷார்ட் சர்க்கியூட் பார்த்து நம்ம சிங்கிள் நோடாக கன்சிடர் பண்ணுவோம். எப்போவுமே வந்து நோடல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு நோடை வந்து ரெஃபரன்ஸ் நோடாக எடுத்துப்போம். ஸோ இது வந்து V is equal to 0. அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் மட்டும் இருக்குது, V மட்டும் இருக்குது. V டிவைடட் பை 12 ப்ளஸ் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கரண்ட் வந்து இன்கேஸ் இங்கே வந்து எனக்கு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு 2 ஆம்பியர் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 ஆம்பியர் இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும், இங்கேயும் ஸ்ப்ளிட் ஆகும். பட் ஓப்பன் சர்க்கியூட் கண்டிஷனில் இருக்கனால கரண்ட் வந்து இந்த பிரான்ச்சில் 0வாக இருக்கும். அப்போ அந்த என்டையர் 2 ஆம்பியர் கரண்ட் தான் இங்கேயும் இருக்கும். அதனால தான் I3யோட வேல்யூ வந்து என்னன்னு இருக்குது, 2 ஆம்பியர். அதே மாதிரி யூ ஹாவ் டு செக் த டைரெக்ஷன். ஸோ இங்கே I3ங்கிறது நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே I2 வந்து நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் வருது. ஓகே, அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. அப்போ I2 வந்து I3 வந்து என்னவாக இருக்கும், -2. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா என்ன ஆகும், 32/4 வந்து 8 minus V by 4, இது இந்த சைட் கொண்டு வந்தோம்னா minus V by 12 plus 2 which is equal to 0. ஸோ 8 plus 2 வந்து எவ்வளோ, 10 minus V into இங்கே என்னென்ன இருக்குது, 1/4 plus 1/12 which is equal to 0. ஸோ இதுலேருந்து வோல்டேஜ் வந்து என்னது, -10 divided by 0.333. ஸோ அப்போ வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 30 வோல்டேஜ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சர்க்கியூட்டில் வந்து நான் கொடுத்துருப்பேன் V is equal to V Thevenin அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இது எதனாலனா இந்த பார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது, இந்த பிரான்ச்சில் நீங்கள் பார்க்கும்போது கரண்ட் வந்து 0வாக இருக்குது. ஸோ கரண்ட் 0வாக இருக்கும்போது இந்த 2 டெர்மினலுக்கு நடுவில் உள்ள வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது இந்த பாயிண்டில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு எந்த ரெசிஸ்டரும் கிடையாது. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதே லெவல் ஆஃப் வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். ஓகே, ஸோ பேரலல் நம்ம பார்க்கும்போது வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு இந்த பிரான்ச்லேயும் இந்த பிரான்ச்லேயும் நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். பேரலல் சர்க்கியூட், சீரிஸ் சர்க்கியூட்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அதே லெவல் ஆஃப் வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு V Thevenin. அதனால தான் இங்கே V is equal to V Theveninன்னு கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம V Thevenin வந்து கேல்குலேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், R Thevenin வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ R Thevenin கேல்குலேட் பண்ணணும்னா இந்த சர்க்கியூட்டை நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். பட் என்ன கண்டிஷன் பார்த்தோம், இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸை வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணணும். இண்டிபெண்டன்ட் சோர்ஸஸை டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன மீனிங்னா, இன்கேஸ் நம்மளுக்கு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் R ஈக்குவலண்ட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பண்ணியிருக்காங்களா, சர்க்கியூட்டை அதே மாதிரி ஓப்பன்லேயே தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு, அதை ஷார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே உள்ள கரண்ட் சோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்க்கியூட் வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஓம் இருக்குது, இங்கே வந்து 12 ஓம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு நோட் பாயிண்ட் இருக்குது. ஓகே, நோட் பாயிண்ட் இருந்தாலே அது பேரலல் கனெக்ஷன் தான். ஸோ எனக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இங்கேயும் போகுது. அப்போ இந்த 2 ரெசிஸ்டரும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஒரு நோட் பாயிண்ட்டை வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆனாலே அது வந்து பேரலல் கனெக்ஷன் தான். ஓகே, ஸோ அப்போ 4 ஓமும் 12 ஓமும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பேரலலில் இருக்குது. ஸோ பேரலலில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஓகே, அதாவது 1/R ஈக்குவலண்ட் which is equal to 1/R1 plus 1/R2. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஓகே, ஸோ 1/R1 plus 1/R2 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், R1 into R2 divided by R1 plus R2. ஓகே,
ஸோ அப்போ இது ரெண்டும் பேரலாக இருக்கா. 4 × 12 டிவைடட் பை 4 + 12 which is equal to 3 ohm. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணதில் நம்மளுக்கு R ஈக்குவலண்ட் வந்து எவ்வளோ கிடைக்குது, 3 ohm. ஸோ இங்கே வந்து 3 ohm இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 ohm இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். ஓகே, 3 ohm, இங்கே வந்து 1 ohm இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு அந்த கரண்ட் சோர்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நோடு வந்து கட் ஆயிரும். ஓகே, அப்போ இந்த 1 ohm ரெசிஸ்டரும் 3 ohm ரெசிஸ்டரும் நம்மளுக்கு என்ன ஆகும், சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கும். இன்கேஸ் எனக்கு இது ஷார்ட் சர்க்கியூட்டாக இருந்துச்சுன்னா அது பேரலல் கனெக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. சீரீஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், R ஈக்குவலன் which is equal to R1 + R2 ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ 3 + 1 which is equal to 4 ohm. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபிக்ஸட் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க்கை ஒரு V தெவெனினாவும் ஒரு R தெவெனினாவும் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அது ரெண்டையும் சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். தெவெனின்ஸ் தியரமில் எப்போவுமே சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். இந்த ஃபிக்ஸட் பார்ட்டுன்னு நம்ம சொல்கிறது சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் மட்டும்தான் இருக்கும், பேரலல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்காது. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ரிமூவ் பண்ண லோடை வந்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அவர் V தெவெனின் 30 voltage, this is our R தெவெனின் 4 ohm. ஸோ இது இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டு டெர்மினல்லையும் நம்ம ரிமூவ் பண்ண லோடை திருப்பவும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, திஸ் இஸ் வேரியபிள் லோட் which is equal to 6 ohm. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், லோட் கரண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ IL அப்படிங்கிறது என்னது, திஸ் இஸ் அ லோட் கரண்ட். ஸோ லோட் கரண்ட் which is equal to V divided by R. வோல்டேஜ் வந்து என்னது 30. இங்கே ரெசிஸ்டன்ஸ் ரெண்டும் எப்படி இருக்குது, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டும் சீரீஸ். இந்த நோட் பாயிண்டில் இங்கே ஒரு சர்க்கியூட் இருந்துச்சுன்னா அது பேரலல். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோட் ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா அது வந்து பேரலல். ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது, சீரீஸாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ சீரீஸாக இருந்தால் 4 + 6 which is equal to 10. ஸோ 30/10 IL is equal to 3 ampere. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து சால்வ் பண்ணும். ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஒரு வேரியபிள் பார்ட் இருக்குது, அது ஃபிக்ஸட் பார்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதாவது அது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடையும் நம்ம சர்க்கியூட்டை வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டுக்கு தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து தெவெனின்ஸ் தியரம் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம நார்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.